இந்த பதிவு 12ஆம் வகுப்பு தமிழ் மொழியின் நடை அழகியல். நம்ம ஒரு பாடத்தை ஒரு தடவை படிக்கணும், 2 தடவை படிக்கணும், 3 தடவை படிக்கணும். ஆனா ரிவைஸ் மட்டும் 20ல இருந்து 100 தடவை கூட ரிவைஸ் பண்ணணும். நம்ம திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது தான் அந்த பாடம் நமக்கு மனசுல பதியும். ரிவைஸ் ரொம்ப முக்கியம். அது மாதிரியான ஒரு திருப்புதல் பதிவு தான் இது. உங்கள் திருப்புதலுக்கு யூஸா இருந்ததுன்னா இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் மொழியின் நடை அழகியல் நூல் எழுதியவர் தீசு நடராசன். தீசு நடராசன் எழுதிய நூல் தமிழ் அழகியல், அதாவது நடை அழகியல். பாடம் பேரே தமிழ் மொழியின் நடை அழகியல் தான். நல்லா நடக்கிறவர் நடராசன். ஓகேங்களா? திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் தீசு நடராசன். தீசு நடராசன் பணியாற்றிய இடங்கள் 3 இடத்துல பணியாற்றியிருக்காரு தமிழ் பேராசிரியரா. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், போலந்து வார்சா பல்கலைக்கழகம், திருநெல்வேலி மனோன்மணி பல்கலைக்கழகம். தீசு நடராசனோட கவிதை நூல்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, கவிதைங்கிற மொழிய தமிழ்ல அழகா எழுதி திறனாய்வு செஞ்சு தமிழண்டா அப்படின்னு பண்பாட்டு வெளியில நடந்தவர் யாருன்னா நடராசன் தான். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசும் இலக்கணம் எதுனா தொல்காப்பியம். எழுத்து சொல் மாதிரியே தொல்காப்பியம் எதையும் உள்ளமைப்பா கருதுது அப்படின்னா செய்யுளையும். இலக்கியத்தின் பயன் உயர் குறிக்கோளா சரியா அந்த இலக்கியத்துல பொருந்தி இருந்தாதான் அதை கலை முழுமைன்னு சொல்றோம். அகம்புறம் செய்திகளை பாடுபொருளாக வடிவமைத்தது எதுன்னா சங்க இலக்கியம். 18 பண்புகளை வரிசைப்படுத்துற ஒரு புறப்பாட்டு எப்படி முடியுதுன்னா ஒரு பிறல்வோட முடியுதுன்னு சொல்லி எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் அப்படின்னு அந்த பாடல் முடியுது. அகன் ஐந்திணைகள் இரண்டரை இணையும் அறவியல் லட்சிய பொருள்கள் என்னன்னா அறம்பொருள் இன்பம். அந்நிலமருகின் அறமுதலாகி மும்முதற் பொருட்கும் உரிய என்ப அப்படின்னு தொல்காப்பிய வகையில அறவியலை பத்தி சொல்றாங்க. நடைபெற்றியல் நடை பற்றி கூறுவது கிளவியாக்கம் தொல்காப்பியம். நடைபெற்றியல் அப்படிங்கிற வார்த்தையில நடையை பற்றி கூறுறது எதுன்னா கிளவியாக்கம் தொல்காப்பியத்துல இருக்கு. நடை நவின்றொழுகும் என்ற சொல் எதுல இருக்குன்னா தொல்காப்பியத்துல. ஆசிரிய நடைத்தே வஞ்சி ஏனை வெண்பா நடைத்தே களி என்ன எதை பற்றி கூறுதுன்னா தொல்காப்பியம் நடை பற்றி கூறுது. கவிதையின் இயங்காற்றல் நடை. கடந்தடு தானே மூவிருங்கூடி உடன்று நீர் ஆயினும் பரம்பு பொலகறிந்தே. கடந்தடு தானே மூவிருங்கூடி உடன்று நீர் ஆயினும் பரம்பு பொலற்கரிதே அப்படின்னு புறப்பாடல் வன்மை உணர்ச்சியை சொல்லுது. இந்த பாடல்ல ஒவ்வொரு பாடலையும் எந்தெந்த நடை பேசுது, எந்த மாதிரியான சிறப்பு இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. படாம் ஈத்த கெடானல் இசை கடா யானை களிமான் பேக அப்படிங்கிற புறநானூறுல உயிர் நெடிகள் அதிகமா வந்திருக்கு. புணரின் புணராது பொருளே பொருள்வையின் பிரியின் நற்றினையில சொல் திரும்ப வந்திருக்கு. நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை இது புறநானூறுல சொல் விளையாட்டா வந்திருக்கு. பல கால இனங்களின் சொற்கள் காணப்படுவது முல்லைக்களி. கிடை அப்படிங்கிற நாவல் யாருடையதுன்னா கி ராஜநாராயணன். கிடை கி ராஜநாராயணன். ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்கள சொல்லியிருக்காரு யாருன்னா கி ராஜநாராயணன் கிடைங்கிற நாவல்ல. அதே காளைகளின் இனங்களை சொன்னது முல்லைக்களி. வைகுறு, விடியல், கன்னி இது எல்லாமே தொகை மொழிகள். தொகைநிலை பற்றி பேசுறது எதுன்னா தொல்காப்பியத்தோட எச்சவியல் தான் தொகைநிலை பற்றி பேசுது. நீர்பட்ட பசுமையான களம் அப்படிங்கிறது தொகாமொழி, ஒரு தொடர்மொழி நார்மலானது. நீர்பொடு பசுங்கலம் அப்படின்னு வந்தா அது தொகைமொழி. நற்றிநிலை இருக்கு இந்த வார்த்தை. தொடர் அமைப்பு எழுவாய் செயல்படு பொருள் அப்படின்னா பயனிலை அந்த மாதிரியான மரபுலதான் வரும். அப்படி வராம அது மாறி வந்துச்சுன்னா அதை கவிதை மறுதலை அப்படின்னு சொல்றோம். இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுகவென்றோ அப்படிங்கிற பாடல் நம்பி நெடுஞ்செழியனை பத்தின சாவு பாடல். சாவு சடங்குக்கு வந்த பாடல் இது பெரிய சர்ச்சைக்கு உள்ளாச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. இடுக வென்றோ சுடுக வென்றோ படுவழி படுக அப்படிங்கிற பாடல் நம்பி நெடுஞ்செழியன் சாவு சடங்கு பாடல். இதோட இந்த பாடம் முடியுது. நம்ம திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்றதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.